ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முள்ளங்கி சொரக்காய் எறா போட்ட ஒரு குழம்பு. முட்டை அவிச்சு போட்டிருக்கேன். இது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? 1½ குழிக்கரண்டி எண்ணெய், கடுகு போட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வதங்கின பிறகு 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கின பிறகு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போன பிறகு பாருங்கள், இந்த முள்ளங்கியும் சொரக்காயும் போட்டு நல்லா கிண்டிட்டு நான் ஒரு 1/4 கிலோ எறா வச்சுருக்கேன். எறாவை போட்டு 3ஐயும் நல்லா கிண்டிடலாம். அந்த எண்ணெயில் கிண்டிட்டு மூடி போட்டு எடுத்தோன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனைலாம் போய் காய் பாதி வெந்துடும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப மூடி போட்டு எடுக்கலாம். எடுத்தோன்னா காய் நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் முட்டையை அவிச்சு நல்லா அங்கங்கே கீரல் போட்டுக்கிறலாம். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து மாங்காய் ஃபஸ்ட்டே போட்டால் கரைஞ்சிரும். லாஸ்ட்டில் மாங்காய் பீஸ் போட்டுக்கிறலாம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம ஒரு சுற்று குறைஞ்ச பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் சூப்பரான குழம்பு இருக்கும். இதே போல் நீங்களும் வச்சு பாருங்கள்.